நீ எங்க இருக்க? நான் ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் இருக்கேன். சரி, அரை மணி நேரம் நீ அங்கே இரு. அரை மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுறேன். வந்துருங்க முதலாளி, வந்துருங்க. வாங்க பேசி முடிச்சிடலாம். யோ கணக்கு இங்கே வா. போதும்மா. தயிர் சாதம் நல்லா இருக்குமா? ஆமாம், உங்கள் வீட்டுக்கார் தப்பே பண்ண மாட்டார, எப்படி இந்த பிரச்சனை மாட்டினாரு? இவரோட அக்கா பையன் தாங்க 1க்கு 10 சம்பாதிக்கலாம்னு ஐடியா கொடுத்தான். இவரை மாட்டி விட்டுட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம சாரி சார் கஸ்டம்ஸில் பெரிய கில்லாடி. இந்த கேஸ் எப்படி முறியடிச்சிருவார். சரிங்க. அவர் தான் வந்துட்டார் நினைக்கிறேன். மா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. சரி. அவன்லாம் கறி சோறு சாப்பிட கிடையாது, அலையாத, போய் உட்காரு. வணக்கம் முதலாளி. வணக்கம். இவங்க நம்ம சாரி சாருடைய கிளைண்ட்டு. இவங்க வீட்டுக்கார ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு, அதனால இந்த வீட்டை விற்கிறாங்க. ஓ அப்படியா? அம்மா வீடு எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்து ரோட்ல தாங்க இருக்கு. பக்கத்து தெருவில் தான் இருக்கா? அப்போ வாங்க உடனே சரிங்க. பார்த்துருங்க. ஓகே முதலாளி, வாங்க. பத்மஜா, வாங்க போலாம். ஃபிளாட் சாவி ஏன் எடுத்து வா. தடுப்படுற? சாரி, போலாம். வாங்க போகலாம். போங்க. வாங்க. கேக்குதானே? யோ கணக்கு, வீடு வாங்குறது அம்மாவுக்கு, உனக்கு இல்ல. வீடு வாங்குறது எங்க முதலாளியோட அம்மாக்கு. எனக்கு பார்க்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அம்மா பத்திரம்லாம் கரெக்டா இருக்காம்மா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்த வீட்டை வந்து என் மாமனார் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. ஒரிஜினல் எல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. அவர் வெளியே வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துருவாரு. சரிம்மா. யோ இங்க வா. ஆமா, இந்த வீடு எவ்வளோயா போகும்? முதலாளி, இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு 6000 வரைக்கும் போகுது. நம்ம வாங்குறது 700 ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 லட்சம். இப்போ 20 ரூபா கொடுப்போம், ரிஜிஸ்டர் அப்போ 10 ரூபா கொடுப்போம். 12 ரூபா நமக்கு லாபம் தானே? எப்படியும் அதை கொடுத்தானே ஆக போகிறோம். சரிங்க. ராமையா, என்னையா பத்திரம் பக்காவா இருக்கா? இல்லைன்னா முதலாளி உன் சீட்டை கிழிச்சிருவார். இப்படி பேசுனா அந்த பொம்பளை ரேட் ஏற்றுறோம், அப்புறம் முதலாளி உங்கள் சீட்டை கிழிச்சிடும். பரவாயில்லையா? இது ஒரு சின்ன சிட் அவுட் சார், வித் ரோட் சைட் பால்கனி. இந்த மாதிரி வீடு வாங்கன்னு தான் நான் நினச்சேன். இந்த மாதிரி வீடு தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, நான் பழைய பேப்பர் வாங்குறவன். 9 வயசில் கோணி பையை தூக்குனேன். இன்னைக்கு கடவுள் வரலால ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடே எங்கள் அம்மாவுக்காக தான் வாங்குறேம்மா. நல்ல ராசியான வீடு சார் இது. உங்களை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தாங்க இருக்கீங்க. படித்தவங்க நீங்கள், ஏதோ கஷ்டம்னு சொல்கிறீங்க. உங்களை நம்பி தாங்க நான் வாங்குறேன். செய்யாத தப்புக்காக என் வீட்டுக்காரர் ஜெயிலில் இருக்காரு 15 நாளா. அதுக்காக தான் இந்த வீட்டையே விற்கிறோம் சார். இந்த பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்க முதலாளி முடிவு பண்ணிட்டாருன்னா உடனே செஞ்சிருவாரு. அப்போ நாளைக்கு டெபாசிட் பண்ணணும்னு வச்சுங்க, நாளைக்கே வெளியே வந்துடுவார். அப்ப அடுத்த வாரமே பத்திரத்தை பதிவு பண்ணிடலாமா? யோ ஏன் நாளை கடத்துறேன்? அம்மா, நான் ஐயா கிட்ட சொல்கிறேன், நாளைக்கே முதலாளி பணம் கொடுத்துருவார். முதலாளி, வீடு பிடிச்சிருக்குல்ல? ஐயோ கணக்குள்ள இருக்கு முதலாளி. சரிம்மா, வாங்க போகலாம். எனக்கும் ஒரு ஐயா இருந்தார். அவர் தான் என்ன பெரிய ஆளாக்குனார். நானும் உன்னை பெரிய ஆளாக்குவேண்ணே. சரியா? பாட்டி தாயா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. அப்பாவை முழுங்கிட்ட, அம்மாவை துரத்திட்டேன்ட்டு. அது கிடக்குது, அதை விடு. நான் இருக்கம்மா, என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. இந்த ஐயா உனக்காக செய்கிறேன்னா போய் தூங்குப்போ. முதலாளி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாங்க, எனக்கு அந்த வீடு பார்த்தோம்ல, ஆமா, அந்த வீட்டில் எங்கள் அம்மா வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கியா? யோசிக்காம வாங்கி போடுங்க முதலாளி. ஆனால் அந்த வீட்டு பத்திரம் தான் இப்போ தர மாட்டேங்க. முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது, எந்த வில்லங்கமும் இருக்காது. வாங்குங்க முதலாளி. 20 லட்சம் தானே முதலாளி, ஏன் யோசிக்கிறீங்க? சரியா, அம்மாவுக்கு அதை வாங்குவோம். நாளைக்கு அவங்கள வர சொல்லு, பேசி முடிச்சிடுவோம். சரி, நானும் படுக்கிறேன், நிறைய வேலை இருக்குது நாளைக்கு. வாங்க முதலாளி. கண்டிப்பா பண்ணிடுவோம், நோ ப்ராப்ளம். அதை முடிச்சிடலாம். அனில், ஒன்றும் கவலைப்படாது. வணக்கம் மேடம். ஆமா, உட்காருங்க. முதலாளி வந்திருக்காங்க. உட்காருங்க. வணக்கம்மா. வாங்க செல்லப்பா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. இப்பதான் டெபாசிட் பண்ணீங்க, அதுக்குள்ள எடுக்கிறீங்க? இல்லை மேடம், புதுசாக ஒரு வீடு ஒன்று, இவங்க வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கு. அம்மாவும் இனிமே நல்லா வசதியாக இருக்கட்டும் தான். நல்ல புள்ள நீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. வீடு வாங்கணும்னா என்கிட்ட லோன் எடுத்துட்டு போங்க.
அதுக்காக ஏன் இந்த டெபாசிட் எடுக்கிறீங்க? மேடம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் லோன் கொடுங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அவசரமாக பணம் தேவையா, அதனால தான். முதலாளி அட்வொகேட்ட பேசிட்டேன், பணம் எடுக்க வேண்டாமா. டெபாசிட் பண்ண ரெசிப்ட் இருந்தாலே போதுமா, அது இவங்க பேரில் இருக்கணுமா. ஓ அப்படியா மேடம், அப்போ இந்த டெபாசிட்டை இவங்க பேர்லேயே மாற்றிடுங்களேன். ஓகே. ம் சரி. செல்லப்பா, நீங்க ஏன் உங்க பிசினஸ் செக்லயே டிரான்சாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை மேடம், அது என் தொழிலுக்குலாம் சரிப்பட்டு வராது மேடம், அதனால தான். சரி, நான் இதை இவங்க பேர்லயே டெபாசிட் பண்ணிடுறேன். ம் அப்ப நீங்க கிளம்பலாம். சரி மேடம். ஓகே. வரம்மா, பார்த்து வாங்கிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி. யோ, வீட்டு பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணியா? சரிங்க. மாற்றி கொடுத்துருவாங்க. மேடம் 20 lakhs டெபாசிட் ரெசிப்ட். உங்க டெபாசிட் ரெசிப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆள் உழைச்சி சம்பாதிச்ச பணம். அப்பா வெளியே வந்தோன்னே அவர் பத்திரத்தை பத்திரமா கொடுத்துரு சொல்லு, இல்லைன்னா இட் பேசன். ஆமாம்மா. இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். வாங்க. ஏமா அங்கே வர? இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தலைக்கு எண்ணெய் வச்சு கடல்ல குளிச்சா நல்லதுன்னு கோயில்ல சொன்னாங்க. அதுக்காக தான் அங்கே வந்திருக்கோம். வா, இப்போதான் ஃப்ரெஷ் ஆச்சு, எல்லாம் கிளியர் ஆச்சு. உனக்கு கிளியர் ஆயிடுச்சுப்பா. உனக்கும் அம்மாக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. எனக்கு தான் இட்ஸ் ஷேம்ஃபுல். வெளியில தலை காட்ட முடியல, எந்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேச முடியல. பத்மஜா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? யூ ஷட் அப். வண்டி எடுமா, வீட்டுக்கு போகலாம். அப்பா, you know something? The advocate tried to misbehave with me. And also with Amma. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஐயாவுடைய 100வது பிறந்தநாள் விழாவை ஐயாவுடைய இடத்துலே நடத்துறதுக்கு அவருடைய பையன் கோவிந்தராஜனை ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு நன்றி. இந்த சென்னை டிராஃபிக்கெல்லாம் மீறி பெரியவங்களாம் வந்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா எப்படி பழக்குன்னு உங்ககிட்டலாம் சொல்கிறதுக்காக நான் விரும்புகிறேன். நான் சின்ன வயசுல 9 வயசுலே பீச்சில் பேப்பர் பறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்போ நிறைய பேர் அங்கே வாக்கிங் வந்து போவாங்க, யாரும் என்ன கூப்பிட்டு பேச மாட்டாங்க. ஆனால் ஐயா மட்டும் என்னை கூப்பிட்டு அன்பாக 4 வார்த்தை பேசிட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஐயா வாக்கிங் வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு அப்படியே கேராகி உட்காந்துட்டாங்க. நான் ஓடி போய் ஐயாவை கைத்தாங்களா கூட்டு போய் வீட்டில் போய் விட்டேங்க. அன்னைக்கு என் கையை பிடிச்சி என் வாழ்க்கையை தூக்கி விட்டாருங்க. எப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, 58 சென்ட் நிலத்தை ஐயா அரசுக்கு சிபாரிசு பண்ணி குறைஞ்ச விலையில் எனக்கு பட்டா போட்டு கொடுத்தாருங்க. என்னதான் என் பேரில் பட்டா இருந்தாலும் இது எப்போவுமே ஐயாவுடைய இடம் தான். அப்படிப்பட்ட ஐயாவுக்கு எவ்வளோ விழா எடுத்தாலும் அவர் என் மேலே வச்சிருந்த அன்புக்கு ஈடே கிடையாதுங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இங்கே நீ வேலை செய்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வளர்ச்சி தெரியணும், பெரியவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அப்பேற்பட்ட அப்பா பெத்தெடுத்த தங்கமன் கோவிந்தராஜனை இப்பொழுது உங்கள் முன்னாடி பேச அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. செல்லப்பாவினுடைய உழைப்பும் நேர்மை, சேவிக்கின்ற மனப்பான்மை
அது மட்டுமல்ல, அவர் தாய் மேல் அவர் வைத்திருக்கின்ற அன்பும் பாசமும் மரியாதையும் தான் இவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது என்று சொல்கிறேன். இதை நான் சொல்லலை, எங்கள் அப்பா சொன்னது. செல்ல பார்த்தா எங்களுடைய பேப்பர் மில்லுக்கு 10 ஆண்டுகளாக வேஸ்ட் பேப்பர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சப்ளை பண்ண வேண்டிய தொகையை, சப்ளை பண்ணி நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை அவர் உடனே பேங்க்லேயே போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே இப்போ ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குது. அவர் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் அப்பாவினுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் அவருக்கு உண்டு. நன்றி, வணக்கம். ஏய் வணங்கண்ணா. சரி தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்க கூடாது. ஃபங்க்ஷன் களை கட்டி இருக்குமையா? இல்லண்ணா, குடியை பத்தி பண்ண புச்சு உள்ள போட்டாங்க. குடியை பத்தி பண்ணா அப்படிதான் உள்ள போடுவாங்க. வெயில்ல இப்பதான் வந்தேன். ப்ரோ, பசங்களாம் சேர்ந்து தலையை பத்தி சூப்பரா பாட்டு ஒன்று கட்டிக்கிறேன். அந்த பாட்டை இங்க தான் பாடுற, ஆடுற. ஓகே. ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே, ஏதானே தந்தானே. அம்மா அப்பாவ குடும்பத்தை பாரு, அப்பால தானே சினிமா ஸ்டாரு. சொன்னது யாரு? தலைதானே, சுத்தமான மனம் இதுதானே. மன்றம் வைக்கும் செலவெல்லாம் எதுக்கு? அன்பு இருந்தா அது போதும் எனக்கு. சொன்னது யாரு? தலைதானே, சுத்தமான மனம் இதுதானே. ஸ்பேனர் புடிச்ச மெக்கானிக் தொடங்கி பேனர் வைக்கும் இக்காலம் வரைக்கும். ஸ்பேனர் புடிச்ச மெக்கானிக் தொடங்கி பேனர் வைக்கும் இக்காலம் வரைக்கும். தலையோட வளர்ச்சி